talking in instruction only for English people, foreign peoples. Do not catch, touch, scare, chase or him. These birds are animals. My father is my role model and my hero. My father is a very hard worker. You translate in Tamil peoples. பறவைகளையோ அல்லது விலங்குகளையோ தொடவோ பிடிக்கவோ பயமுறுத்தவோ துரத்தவோ தீங்கு விளைவிக்கவோ கூடாது. Okay, next my time. Birds and animals may come to your arch own way. Do not forcefully try to the victim. You are itzra. You speak in Tamil, yeah. நீ பேசுறது You எனக்கு தான. speak in Tamil, yeah. பேசுறது You first, yeah. You talk, yeah. மூடு. ஆக்சுவலா தயவுசெய்து ராஜாளி பெட்ஸ் ஸ்போர்ட். இங்க வரவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுக்கோங்க. முக்கியமா இதை படிக்காம போயிடாதீங்க. உள்ள என்ன நடந்தாலும் நிறுவனம் பொறுப்புலன்னு சொல்லிட்டாங்க. முண்டம் இதே சேவை இந்த ஆஸ்ட்ரிச் முட்டை சொல்லுவா தெரியுமா? அதுக்கு சொந்தமான கூலி அதுதான். சும்மா இது தவிரமாடா. ஓ வெரி அவேர்னஸ். எனக்கு பயமா இருக்குது. குடுடா போனேன் வெளியே வந்துட போகுது. போறா பைத்தியம். எட்ட விடாத பாவனடி ஏங்குடா குடுடா. எல்லாம் விசித்திரமான பறவையா இருக்கு பாரு. கொடூரமா இருக்காங்களேப்பா. கோழியா என்னடா இது? கோழி மாதிரி எல்லாம் அப்படியே மிருகங்களுக்கு பருந்து மாதிரி இருக்காங்க, கழுகு மாதிரி இருக்காங்க. கூப்பிட்டு வருமா? பக் 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 பக். டேய் இது நம்ம ஊர் கோழி இல்லடா, அது வெளியூர் கோழிடா. அப்படி கூப்பிடணும்டா. வெளியூர் கோழி எப்படி கூப்பிடுவ? கூப்பிடு. வெளியூர் பக் 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 பக். வெளியூர் பக் 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 பக். வெளியூர் பக் பக் பக். ரெண்டு எடுத்துறே ஆஃப் ஆகறீங்க. அடுத்து அங்க ஒரு தரமா இருக்கு, ஒரு வித்தியாசமா. அத பாருடா. இது உங்களுக்கு நார்மலான இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. என்ன கோழின்னு தெரியல, பேர் போட்டிருக்கு. அந்த போட்டுக்கு பாருங்க. ரெட் கலர் ஸ்கின் ஆன் ஃபேவ். சீனால வளர்க்குற கோழி போல பயங்கரமா இருக்கு. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது சோட்டா பீம்ல வருமா அந்த மாதிரி கோழிகள்லாம். சோட்டா பீம்ல அப்புறம் நான் பார்த்ததே இல்லையே. மூவில வரும், பறந்து வரும். மேற்கு சீனால இருந்து இருக்கு. கோல்டன் பேஷண்ட் தரமா இருக்கும். மேற்கு சீனா தரமா இருக்குது. நம்ம ஊர்ல தான் போண்டா கோழி தின்னண்டிக்கு வெள்ளை வெள்ளையும் கிடக்குது. பிய பேண்டு அதை தின்னு நமக்கு தான் நோயா வருது. பாருங்க இது மட்டும் என்ன பீப்பலாத? அது வித்தியாசமா பீப்பலும். ஃபாரின் பீப்பல் என்னடா வித்தியாசமா பேல போகுது? ஃபாரின் பீ எடுத்து சாப்பிடுவோம் தெரியும். வாங்க அடுத்து போவோம். இங்க ஒரு ஃபாரின் வாழை மரம்லாம் இருக்கு. வாங்க போவோம். ஃபாரின் வாழை மரமா? இந்த செடியெல்லாம் பாருங்களேன், வித்தியாசமா இருக்கு. இது மஞ்சள் பூச்செடின்னு. ஃபாரின்ல வந்து இந்த வாழை மரம்லாம் இப்படித்தான் இருக்கும். பாருங்க வாழைக்காயெல்லாம் இங்க பாருங்க பக்கத்துல இருக்கு பாருங்க. கையிலே பறிச்சு சாப்பிடலாம் போல. ஆனா நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். வாழைக்காயா இருக்கு, சாப்பிட முடியாது. வாழைப்பழம் இது எல்லாம் டிசைன் பாத்தியா? இங்க ஒரு இதான் ஸ்கிராட்ச் எல்லாம் நினைக்கிறேன். ஸ்கிராட்ச் வாழை மரம் நினைக்கிறேன். முண்டமே ஸ்கிராட்சா இருக்கு. காத்துல கிழிஞ்சிருக்கு முண்டமே அது. வா பாகுபலியாகி நான் இதுக்கு சம்பந்தமே இல்லை. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பாத்தியா இதுதான் மனசுன்றது. என் நல்ல மனசுக்கு பாத்தியா அது பாத்தியா கஷ்டப்படாம சாப்பிடுங்க. ஐயோ ஏன்னா அடிச்சுக்கிறீங்க. எல்லாம் பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. ஏ பெரிய கிளி வந்துருச்சு. மாப்ள கிளி மாப்ள எத்தனை அமெரிக்கன் சில்கி சீனால கோழி பேரு. நான் சத்தியமா சொல்றேங்க, உசுரம் வாங்குறேன். இல்லை இதுக்கு தான் சொல்றது, எந்த பேங்க் எம்ப்ளாயி ஃப்ரெண்டே வச்சுக்காங்கன்றது. ஊருக்குள்ள இவன மாதிரி 100 கணக்கான ஏஜென்ட் திரிறாங்கயா. அமெரிக்கால பிரம்மா கோழி. ஆனா எல்லா கோழியும் முட்டை ஒரே மாதிரி தான் போடுமோ? டேய் கோழி பண்ணலாம் இருக்கு. கோழி முயல் அதுக்கெல்லாம் இப்படிதான் இருக்கும் தண்ணி வைக்கிறது. அது எப்ப தண்ணி குடிக்கிறது? அது அப்படியே அதுல கேன்ல இருந்து இறங்கிக்கிறோம். அப்படியே சைடுல ரவுண்ட் இருக்குல்ல, ஓ சைடுல அதுல விழுவா அப்படியே குடிப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடுமே இதுக்கு இப்படி போட மாட்டாங்க. அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை போடுவாங்க. அது அப்படியே கீழே விழும், இறங்கிக்கிறோம். முடிதான் இருக்கும் போல, அடிச்சா 1/4 கிலோ தான் இருப்பாங்க. எங்கேயா இருந்தேன் கட்டாய் கட் பண்ணிட்டீங்களா?
முடிதான் இருக்கும், காய்ச்சல தான் இருப்பாங்க. நீலாம் வெள்ளிக்கிழமை வெக்கம் இல்லாம கோயிலுக்கு போறோம், மானம் கட்டவனே. கோழியை பார்த்துட்டு திங்கிறதுக்கு போறேன். சில்கி இங்க போடுறா, அது பண்றாங்க. டேய் சில்கி போனா நீ அப்படியே அவளை அம்மாவாக்க பாக்குற. மூக்கு புடப்பாரு மாதிரி தெரியுதுடா, நீ இதுக்கு தான் அலையிறேன்னு. நாங்க யாரும் பார்க்கல, கண்ண முடிக்கிறோம், நீ பண்ணு. போ 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 போ. சில்கி எனக்கு ஒரு குஞ்சுதா. ஏன் உனக்கு குஞ்சு இல்லையா? ஏன் குஞ்சு அது போற குட்டி குஞ்சு கேட்டேன். குட்டி கும்பிட்டு தானடா போடும், அதெல்லாம் கோழி குஞ்சு பொரிக்கும். சில்கியும் கூட திரும்பியா இல்லை தைசே போடாங்க, போடா போடா அங்கு தத்திரிமே. இந்த மாதிரி வாத்துகள்லாம் பார்க்கவே முடியல ஊருக்குள்ள. என்ன வாத்துறா? கூஸ் 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 குஸ் கூஸ். நீ குசுன்னு சொல்லாத, வயசு அமையாரு. அதுதானே ஜென்ஸ். எப்படி பா சொல்ற? கீழே குஞ்சு பாத்தியா? நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் 2 கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலே பார்த்தோம். எது? என்ன பறவையா? ஆமா. கீழே குனிஞ்சு பார்த்தேன் கேட்கலாம் சைஸ் என்ன சொல்லு. அவங்க தான் அப்படி பார்ப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி பார்க்கறது. மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி குளிக்க போயிருக்கோம். உங்களோட சுத்தமா இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அது குளிக்கும் தெரியுமா? தண்ணி மேல ஒட்டவே மாட்டுது படுறா அந்த பறவை மேல. அது மேல ரெயின் கோட், அதான் ரெயின் கோட் போட்டுருக்கா, வாட்டர் ப்ரூஃப்டா. போ நெக்ஸ்ட். முயல் என்ன தெரியுமா? ஜாக்கி சேனல்ல முயல் வந்தது சருட்டு முடிச்சு சுருன்னு ஓடுவியானே. எவ்வளோ வாஸ்தா கூட வந்துமா சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஒரு கல் இருந்தா எப்படி இருக்கும்? நானா நீங்களாம் வந்து ஆமை கிட்ட தோத்து போயிடுவாங்க. நான் உனக்கு கரெக்டா இல்லையா? என்ன ஆமை கிட்ட தூக்குவேன்? அம்மா ரன்னிங் ரேஸ்ல ஆமை கிட்ட தோத்துருவாங்கல்ல, கேட்டதுல முயலாம கதை. நான் எவ்வளவு நல்ல ஒரு முயல் ஆமை கடையில முயல் தோக்கலாம், ஆனா முயலாம எப்பயுமே தோக்காதுடா. தள்ளி கையை நீட்டுங்க, மேல நீட்டா தானே வரும். கை காலுக்கிட்ட கால் வைக்கிறது பாருங்க. என்னடா வேணும் உங்களுக்கு? செயின் ஏய் செயின்லடா, ஏய் செயின், ஏய் ஓகே ஓ செம்மையா இருக்கு. 150 rupees ஒர்த்து. ராஜாலி என்னடா ராஜாலி பேர்ட்ஸ். தஞ்சாவூர் கோயில்ல, அந்த கோயில்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ல இருக்கு நினைக்கிறேன், 100 மீட்டர்ல. அந்த நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வீட்டுல சின்ன பசங்க அப்பா அம்மா கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்டவா ஆண்டவா வளர்ந்தேன். எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்டா போறாங்க? இது எடுக்கலடா நீங்க. அவ்வளவு பேர் ரொட்டேஷன் அடிக்கிறாங்கல்ல. இவன் யாரா வெள்ளப்பறவை ஏமேல் நிக்கிறான்? இவன் ஒரு டிசைனா இருக்கானே. அதாவது வல்லனே இக்கா பட்டன திங்கிறானே. ஏய் திங்கல. இல்ல பெஸ்டியே. நீ டேய் போய் சாப்பிடாத. கைய கடி பண்ணு. நல்ல எக்ஸ் வந்துருச்சா? நல்ல எக்ஸ். அண்ணே அந்த ரெட் பண்ணி நானே. அண்ணே இங்க வர. அண்ணே இருடா வாங்கிடுறா. இங்க வர சரியான பரவாடா. நீட்டா வேணாயா கரெக்டானடா. வாடுக்கு இருக்கான்டா. கையை கிட்ட கொண்டு போக மாட்டே, கால் கிட்ட நேரா வராம என்கிட்ட ஃபுட்டே கிடையாது. கொண்டு போக மாட்டே. வெள்ளக்கறிங்க இங்க இருங்க, என்கிட்ட ஃபுட்டே கிடையாது. வந்து உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. நீங்க தான் ஃபுட் வச்சு வர பாண்டி கிட்ட கையை கொண்டு போனா கையில ஏறிடும். நான் பார்க்கட்டும். அப்படியே ஏறிவான். இன்னும் கிட்ட கொண்டு போ. தம்பி நான் பார்க்க மாட்டேன். தம்பி கூத்து போடுறோம். ஏய் கண்ணு கிட்ட போறானே. கடிக்க மாட்டானே, கையை திறக்க சொல்றேன். மைக்ரோ ரொம்ப சேட்டக்காரனா இருக்க. என்ன பீடு?
ஓஹோ இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. அப்படியே லூனா வரதானே இருக்கீங்க. அவனோட படுத்து எங்க ஊரு மட்டும் தஞ்சை கோயிலுக்கு வரவங்க மறக்காம தயவுசெய்து இங்கேயும் வந்து பார்த்துட்டு போங்க. தஞ்சாவூர்ல ஒரு 100 meters தான். நடந்தே வரலாம், பிரச்சனை இல்லை. ஸோ தஞ்சாவூர்ல வரவங்க கோயில் பார்க்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இதை பார்த்துருங்க. ஸோ நாங்களும் எங்களோட லாகை முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் லாக்ல பார்ப்போம். பாய். இப்போதைக்கு வீட்டு லாக்ஸ் சொல்லுங்க. லைக் மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். எப்படி ஏதாவது மிரட்டிட்டோமா? பாய். Bye.